வணக்கம். இது காவியாவுடன் ஒரு நிமிடம். மழைக்காலம் வரப்போகுதுங்க. நிறைய இடங்களில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யறதுனால நிறைய ரோட்ஸ் பிளாக் ஆகுது, டிராஃபிக் ஆகுது, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லேட் ஆகுது, ஒர்க் போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சரி செய்கிறது கவர்மெண்ட்டோட பணி மட்டும் கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்மளும் அதுக்கு சேர்ந்து வேலை செய்யணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக குப்பையை கால்வாயில் போடுறதை நிறுத்துங்க. பிளாஸ்டிக் பொருட்களை ரோடில் போடுறது நிறுத்துங்க. அதை மேன்ஹோலுக்கு போய் அடைச்சிக்கலாம். அதனால கூட தண்ணி சரியாக போகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மாற்றுங்க. முக்கியமாக ரொம்ப அலட்சியம். என்ன ரோடு தானே, போகிற வழி தானே அப்படின்னு ரொம்ப அலட்சியப்பட்டுட்டு குப்பையும் தேவையில்லாத விஷயங்களையும் ரோட்டில் போகிறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மனநிலைமையை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னா அதை ஒரு வீடியோ எடுத்தோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்தோ போஸ்ட் பண்ணுறதை தாண்டி அதிகாரிகளுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத. அன்டில் தென் அது கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். நீங்கள் உரிமை எடுத்து உங்கள் ஏரியாவை சுத்தமாக பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்கள். கரெக்டுன்னு தோணும் கண்டிப்பாக. அதை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளை மீண்டும் சந்திப்போம். காவியாவுடன் ஒரு நிமிடம்.